இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் சொல்ல இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. வேத பாடம் ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Oh, come all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Sastangam Seyavaru, Sastangam Seyavaru, Sastangam Seyavaru. Yesuvai தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மையை வேறுதினி. தெய்வகுமாரன், ஒப்பில்லாத மைந்தன், O come let us adore him. O come let us adore him. O come let us adore him. Christ the Lord. Praise the Lord. இந்த 2024 வருடத்திலும் கடவுள் நம்ம கூட இருந்து நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வருடத்தை முடிக்க செய்தார். இந்த 2025 வருடத்தில் கடவுள் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 அதிகாரத்தில் 10வது வசனம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அது நல்லதோ கெட்டதோ சந்தோஷமான விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், நம்ம கரெக்டாக முடிச்சிருவோமா, கரெக்டான டெஸ்டினேஷன் போய் அடைஞ்சிருவோமாங்கிற அந்த சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். கடவுள் என்ன சொல்கிறான்னு இந்த இடத்துல, நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகச்சு இதை எப்படி பண்ணணும்னு எஸ்டேட் பண்ணணும் அவசியமே இல்லை, ஏன்னா நான் உன் தேவனாக இருக்கேன், உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனம் கண்டினியூ ஆகும்போதும் கூட, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம பலப்படுத்தி அப்படிங்கும்போது நம்ம பலவீனராக இருக்கிறோம். சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலே நம்ம என்ன நினச்சிடறோம்னா, நம்ம கரெக்டான டிசிஷன் தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம கரெக்டாக எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டான டெஸ்டினேஷன் தான் போயிட்டு இருக்கோமா, இது நம்ம நேர்த்தியான அந்த நேரத்தில் நம்ம போய் அடைஞ்ச முடியுமான்னு யோசிச்சு நம்ம பாதியில் ஃபெட்டப்பாக நின்னுறோம். நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம பலவீனம் அடைஞ்சிடும். கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனம் முடியும் போது கூட என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பெஸ்டஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பைபிள் நம்ம யாரை பார்க்கலாம்னா, யோசேப்பு அவரோட வாழ்க்கையை பார்க்கலாம். அவரோட வாழ்க்கையிலும் கூட நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அண்ணன்மாரே அவரை அடிமையாக விற்றுருவாங்க. அவர் எந்த இடத்துல உண்மையாக வேலை செஞ்சாரோ அந்த இடத்துல அவர் செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் போட்டுருவாங்க. யாருன்னே தெரியாது 2 பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். அவங்க நினச்சிருந்தா இவருக்கு ஹெல்ப் பண்ணி வெளியில் எடுத்துருக்கலாம். ஆனால் அது நடக்காமல் 2 வருஷம் இவரை மறந்து போயிருப்பாங்க. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் அவர் இருந்த பொழுதிலும் he chose to be righteous. அவர் நீதிமானாக இருக்கணும்னு தான் முடிவெடுத்தார். எந்த இடத்துலையுமே நான் நீதிமானாக இருக்கனால எனக்கு என்ன பலன், என்ன பிரயோஜனம், நான் என் இஷ்டத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோ என்னோட ஃபேமிலியோ மற்றவங்களோ இருக்கிற மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடலாமே நினைக்காம, நான் நீதிமான கடவுளுக்கு முன்பதாக வாழும் ஒரு டிசிஷன் எடுத்து அப்படியாக வாழ்ந்து காமித்தார். அவர் அப்படி வாழும்போது ஒரு நாள் வந்தது, பார்வோனுக்கு முன்பதாக கடவுள் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தி அநேகருக்கு முன்மாதிரியாக சாட்சியாக வைத்தார். அவர் மூலயமா அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுமாக தேவன் அவரே ஒரு ஆசீர்வாதமாக வைத்தார். அதே போல் தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து நீதிமானாக கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் நிற்பேன் நம்ம முடிவு எடுக்கும் போது கடவுள் நம்ம சேர அந்த நீதியின் படி இல்லை, அவருடைய நீதியின் வலது கரத்தில் நம்மை தாங்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக முன்மாதிரியாக வைப்பார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம நினைவு கூர்ந்து தியானித்து இந்த 2025 வருடத்துக்குள்ள கடந்து செல்லலாம். சுவாமி நல்ல நாளில் கூடப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த காணொலி மூலியமாக அப்பா நாங்கள் ஒவ்வொருவருக்கான இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அப்பா நாங்கள் தெரிவிக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ரேபோத் ஊழியங்களாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டவரே மக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் பேராக தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க அப்பா. ஒவ்வொருவரோட மனதின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் அறிவிறீங்கப்பா. அதை ஒவ்வொன்றும் அப்பா ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் அப்பா அவங்க ஒவ்வொருவருக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாக தாங்க. இந்த 2024 அப்பா நாங்கள் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நாளோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே நாங்கள் முடிவு செய்ய போகிறோம் அப்பா. இந்த 2025 நாங்கள் செல்லும் போது நீங்கள் எங்களோட கூட இருந்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. மீதான நேரமும் கரங்களை ஒப்படைக்கிறேன். மீட்பு நட்சத்திர இயேசுவின் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.